கண்டிப்பா நம்ம பணத்தை சேர்த்து வச்சுக்கின்னு பணம் நம்மளை காப்பாற்றணும்னா கண்டிப்பா காப்பாற்றும். நம்ம பேங்க்ல பணத்தை சேமித்து வைத்து அது நம்மளை காப்பாற்றுன்னு சொன்னா டாக்டர் கிட்ட போறோம் உடல் நோய்க்கு. அவர் கடைசியா சொல்ற வார்த்தை, என்னால முடிஞ்ச வேலையை நான் செய்யிட்டேன், இனிமேல் எல்லாம் அவன் செயல், ஆண்டவங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லுவார். அதே போல நம்ம பணம் சேர்த்து வைக்கணும், வேணான்னு சொல்ல வரல. ஸோ உதவி செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா, நம்மளை மீறிய செயல் இருக்குது இல்லையா, இயற்கையை எடுத்துக்கொள்கிற வேலைகள்லாம், அந்த செயல் நம்மளை காப்பாற்றும். நம்ம செய்கிற செயலை பொறுத்து இது நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள், தான காரியங்கள் செய்து கொண்டே வந்தோம் என்றால், அருள் வங்கியில் சேமிப்பு செய்து கொண்டே வந்தோம் என்றால், நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது பணத்தால் அதை தீர்க்க முடியாதுன்னும் போது புண்ணியம் வந்து நம்மளுக்கு தீர்த்து வைக்கும். அதாவது நாம செய்யற தர்மம் நமக்கு போய் முன்னாடி நின்று நமக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து வைக்கும். நாம செய்யற கர்மம் நமக்கு போய் முன்னாடி நின்று நமக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து வச்சிடும், தயாரா இருக்கும். எப்படி ஒரு வீட்டை விட்டு நம்ம வேற வீட்டுக்கு மாறி வந்தோம்னா கூட அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு வர லெட்டர் நம்ம வேற வீட்டுக்கு வந்த பிறகு போஸ்ட்மேன் தேடி எடுத்துன்னு தராரோ, அதே போலதான் நம்ம உடலை விட்டு போனாலும் இந்த நம்ம எடுத்துன்னு வந்த கர்மா நம்மளுக்கு கரெக்டா அட்ரஸ் மாறாம, தெரு மாறாம, வீட்டு நம்பர் கதவு நம்பர் மாறாம, இந்த உடலை மாறாம எடுத்துட்டு வந்து கர்மா நம்ம கிட்ட உடல்ல சேர்த்துரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த செயல் செய்தாலும் விழிப்புணர்வோடு பிறர் பயன்படுற மாதிரி, பிறர் நலம் பெற மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா டாக்டர் சொல்றாரு இல்லையா, என்னால முடிஞ்சது செய்த, இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும். கடவுள் வந்து கண்டிப்பா காப்பாற்றுவார். தர்மம் செய்தீங்கன்னா, தானம் செய்தீங்கன்னா, தர்மம்னா பிறர் பயன்படும்படி நம்ம வாழும்போது செய்யற செயலுக்கு பேர் தான் தர்மம். பிறர் பயன்படாமல் பிறர் துன்பம் படும்படி நாம் செய்கிற செயல் அதர்மம். அதர்மம் செய்யாமல் அற வழியில் தர்ம நெறியில் தானம் செய்து பாருங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். நன்றி. சந்திப்போம். வாழ்க வளமுடன்.